உலகத்தில் உள்ள பெரும் பெரும் பேரரசுகளின் சாபிகள் என் கைவசம் தரப்பட்டிருக்கிறது, வெற்றி எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெற்றியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாவுடைய இந்த நல்ல வார்த்தை, இந்த பஷாரத்துடைய வார்த்தை சஹாபாக்களுக்கு ஒரு பெரும் உத்வேகத்தை தந்தது. அதே போல உத்வேகத்தோடு சேர்ந்த ஒரு பெரும் வெற்றி உங்களுக்கு விரைவில் ஈட்டித்தரக்கூடிய ஒரு வசீஃபா தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதயத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆசுவாசத்தையும் அற்புதமான ஒரு நிகழ்வையும் தரக்கூடியது தான் காரியங்களில் வெற்றி. பெரிய அளவுக்கு போராடுகிறார், முயற்சி செய்கிறார், உழைக்கிறார். அந்த உழைப்பில் பலாபலனையும் வெற்றியையும் அவர் அடையக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய உள்ளமெல்லாம் பூரித்து போகிறது. இந்த வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் என்றும் அல்லாஹ்வை நினைத்து உருகி அவன் வணங்கி வழிபடக்கூடிய அந்த ஒரு சூழலை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொள்ளும்போது அந்த வெற்றி தக்க வைக்கப்படுகிறது. அந்த வெற்றியை டபுள் வெற்றியாக பன்மடங்காக மாற்றுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த வெற்றியை ஈட்டித்தரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவை உங்களுடைய சகோதரன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நேரங்களில் மக்கள் விரக்தியான வார்த்தைகளை சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விரக்தியை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியக்கூடிய விதத்தில் பெருமானார் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற அந்த ஒரு பஷாரத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதாவது வெற்றியை பெறவில்லை, வெற்றிக்குண்டான ஒரு மாஹவுலும் சூழ்நிலையும் இல்லை. ஆனால் நல்ல வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் விரக்தியில் இருப்பவன் கூட அந்த பஷாரத்தை கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உத்வேகத்தை பெறுகிறான். அடுத்த கட்டம் அவன் தொடர்ந்து பாடுபடுவதற்கு அந்த பஷாரத் என்ற வெற்றி வார்த்தைகள், நற்செய்திகள் ஒரு காரணியாக அமைகிறது. அன்பு சகோதரர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹண்டக் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அன்பிற்குரியவர்களே பெரும் கஷ்டத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு பெரும் சவாலோடு தான் அந்த ஹந்தக் யுத்தம் நடந்தது. அந்த ஹந்தக்குன்னு சொன்னாலே பெரிய குழி தோண்டி அந்த குழிக்குள் மறைந்து கொண்டு எதிரிகளை தாக்குவது. அப்போ அந்த குழியை தோண்டக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு சரியான உண்ண ஆகாரம் இல்லை, சஹாபாக்களுக்கு உண்ண ஆகாரம் இல்லை, உடைமைகள் சரியாக இல்லை, போதிய ஊட்டச்சத்து இல்லை. அல்லாஹ் அவன் ரசூல் என்ற ஊட்டச்சத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பலமான வெற்றி இந்த ஹந்தக் யுத்தம் பெற்றது. இந்த ஹந்தக் யுத்தத்திற்காக குழி தோண்டக்கூடிய நேரத்தில் ஒரு பெரும் பாறாங்கல் தட்டியது அவர்களுக்கு பெரிய சிரமத்தை கொடுத்தது. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அந்த பாறாங்கல்லை அடித்து உடைத்து மக்களுக்கு இலகுவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? பொக்கிஷங்களின் சாவி எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ரோம பேரரசு, உலகத்தில் உள்ள பெரும் பெரும் பேரரசுகளின் சாபிகள் என் கைவசம் தரப்பட்டிருக்கிறது, வெற்றி எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெற்றியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாவுடைய இந்த நல்ல வார்த்தை, இந்த பஷாரத்துடைய வார்த்தை சஹாபாக்களுக்கு ஒரு பெரும் உத்வேகத்தை தந்தது. அதே போல உத்வேகத்தோடு சேர்ந்த ஒரு பெரும் வெற்றி உங்களுக்கு விரைவில் ஈட்டித்தரக்கூடிய ஒரு வசீஃபா தான் சூரா நஸ்ர். சூரா நஸ்ர் தினசரி அல்ஹம்துலில்லாஹ் 7 முறை சூரா நஸ்ரை ஓதிக்கொள்ளுங்கள். நான் ஓதுகிறேன், நீங்கள் சரியான அந்த உச்சரிப்போடு நான் ஓதுவதைப் போல ஓதுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா
ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அவ்வளோதான். அதனுடைய அர்த்தத்தை பாருங்களேன். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் வந்துவிட்டால், வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, உங்களுடைய அந்த தாவத்திற்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு பணி செய்கிறீர்களே, அதற்கு மக்கள் கட்டுப்பட்டு தீனுல் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு அவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அவன் பெரும் பாவங்களை மன்னிப்பவன் அப்படின்னு பொருள்படக்கூடிய அற்புதமான வஸீஃபா. இந்த வஸீஃபாவை காலை புலர்ந்தவுடன் 7 முறை ஓதி, உள்ளங்கையில் ஊதி, முகமெங்கும் தடவி, உடம்பெங்கும் தடவி, அல்லாஹ்விடத்தில் மன்றாடி உங்களுடைய வெற்றிக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் மிகச்சிறந்த வெற்றியை தர போதுமானவன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வஸீஃபாவை கண்டெடுத்து எங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.